தரோம். நீங்க தொழில நல்லா வளர்ச்சி அடையணும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய 20/4/2026 அக்ஷய திருதியை அன்னைக்கு வீட்ல வந்து பால் பாயசம் செஞ்சுக்கங்க. வே அதாவது வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கணும். அதுல வந்து வெள்ள சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ போட்டுக்கங்க. அரிசியும் போட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு என்ன மாரி செய்யணுமோ அத செஞ்சுக்கங்க. ஆனா பால் பாயசம் செஞ்சு மல்லிகை பூ காலையில 6 மணிலேருந்து 7 மணி, 7 மணிலேருந்து 8 மணி இந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பண்ணிட்டு அதுல வந்து ஏலக்காய் போட்டுக்கங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம்லாம் தனியா ஒரு தண்ணி தண்ணி இருக்கு இல்லைங்களா? ஒரு சொம்ப வச்சுக்கங்க. அதுல ஏலக்காய், பச்சை கற்பூரம்லாம் போட்டுட்டு, மகாலட்சுமியுடைய ஸ்லோகம்லாம் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு, பாயசத்த பாயசத்த நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வந்து சாப்பிட்டுட்டு, அதே மாரி பக்கத்துல இருக்கவங்களுக்கும் அத நீங்க என்ன செய்யணும்? குடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சொம்புல இருக்க தண்ணிய வந்து தானமா குடுக்கறதுனால, மகாலட்சுமியோடைய அனுக்கிரகம் பரிபூரணமா கிடைக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீர்மோரு ஜீவராசிகளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு நீரு, உணவளிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பல நன்மைகள உங்களுக்கு வந்து சேர்த்துரும்.